நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் விடிய போராட்டம் நடத்திய நிலையில் இரண்டாவது நாளாக அவர்களின் காத்திருப்பு போராட்டம் நீடிக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் இரண்டாவது நாளாக நீடிக்கிறது. இது சார்ந்த பேச்சுவார்த்தை என்பதற்கான வாய்ப்புகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? அபிநயா, கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் அமைந்துள்ள என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் சுரங்கம் மற்றும் அனல்மின் நிலையங்கள் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இதில் 60% 6,000 நபர்கள் என்பது ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அதாவது அதிகாரிகளுக்கு 5 லட்சம் வரை போனஸ் வழங்கப்படுகிறது. நிரந்தர ஊழியர்களுக்கு 2 லட்சம் வரை போனஸ் வழங்கப்படுகிறது. ஆனால் உற்பத்திக்காக 60% உழைக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 8.33% மட்டுமே இதுவரை வழங்கப்பட்டு வந்து வர போனஸை கடந்த ஆண்டும் இதே கோரிக்கை வலியுறுத்தி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக 20% போனஸ் என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி கடந்த 3 ஆண்டுகளாகவே அவர்கள் கோரிக்கை வைத்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இதுவரை என்எல்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த ஆண்டு 20% தீபாவளிக்கு போனஸாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி நேற்றைய தினம் சுரங்க நிர்வாக அலுவலகத்தை நோக்கி பேரணியாக முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் நேற்று இரவு விடிய காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டது. தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைக்கு இதுவரை என்எல்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் இரண்டாவது நாளாக அவர்கள் காத்திருப்பு போராட்டம் என்பது நீடித்திருக்கிறது. 20% போனஸ் என்பது இந்த ஆண்டு கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை என்எல்சி அதிகாரிகளோ மாவட்ட நிர்வாக சார்பில் எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் யாரும் வராததால் தொடர்ந்து அவர்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள். இந்த ஆண்டு 20% போனஸ் வழங்கினால் மட்டுமே நாங்கள் உடனடியாக போராட்டத்தை ரத்து செய்யவும், இல்லை தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது நீடிக்கும் என்பதும் தற்போது தொழிலாளர் வட்டத்தில் முழக்கங்களாக எழுப்பி வருகிறார்கள். அபிநயா, என்எல்சி ஒப்பந்த ஊழியர்களுடைய இரண்டாவது நாள் போராட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு அளித்த பரிந்துரைகள் பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் நந்தா. கடந்த ஆண்டு செப்டம்பர்ல முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைய சாத்தியக்கூறுகள் இதை செயல்படுத்தணும்னா சாத்தியக்கூறுகள் என்ன, சாதக பாதங்கள் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்ற ஆராயத்துக்காக ஒரு குழு அமைச்சாங்க. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு அமைப்புகள் இதில் கருத்துக்களை சொன்னாங்க. இந்த குழு கடந்த மார்ச் 14ஆம் தேதி 18,626 பக்கங்கள் கொண்ட பரிந்துரை அறிக்கையை ஜனாதிபதி திரௌபதி முர்மு கிட்ட கொடுக்குறாங்க. அதன் தொடர்ச்சியாக அந்த அறிக்கையில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆய்வு நடத்தினப்ப அதிமுக உள்ளிட்ட 32 கட்சிகள் ராம்நாத் கோவிந்தனுடைய பரிந்துரைக்கு ஆதரவாகவும், அதே போல திமுக உள்ளிட்ட 15 கட்சிகள் எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தது. 15க்கும் மேற்பட்ட கட்சிகள் எந்த நிலைப்பாடும் எடுக்காம கருத்து இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அதே போல ராம்நாத் கோவிந்தனுடைய குழுனுடைய பரிந்துரைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்பட்டால் சமூக இணக்கம் ஏற்படும், செலவு குறையும் அப்படின்றத மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தாங்க. அதே போல திட்டத்தை அமல்படுத்தும் பட்சத்தில் அரசியலமைப்பில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்களுக்கு மாநில அரசுகள் கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி அந்த குழு பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. அதே போல 50% அளவிற்கு மாநிலங்களோட சட்ட ஒப்புதல் பெற வேண்டியதும் அவசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. மேலும் ஒரே நேரத்தில் மக்களவை சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடத்தி முடிச்சுட்டு அடுத்த 100 நாட்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தலாம் அப்படின்றது தான் இந்த பரிந்துரைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்படுது. சரி, ஏன் இதை அரசியல் கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க, எதிர்ப்புக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் ராம்நாத் கோவிந்தனுடைய குழு கிட்ட மாநில அரசுகளை முன்கூட்டியே கலைப்பதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத எதிர்ப்பு குரலாக பதிவு செஞ்சிருந்தாங்க. அதே போல உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அமைத்ததே சட்ட விரோதமானது, மத்திய அரசுக்கு இதில் இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் திமுக முன்வைத்திருந்தது. அதே போல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பில் அடிப்படையில் மிகப்பெரிய அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படும், அடிக்கடி தேர்தல் நடத்தணும் அப்படின்றதுக்காக ஒரே முறை தேர்தல் நடத்தக்கூடிய இந்த நடைமுறை சாத்தியமற்றது, அடிப்படையற்றது அப்படின்ற ஒரு கருத்தை காங்கிரஸ் ராம்நாத் கோவிந்த் குழு கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை சிதைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சிருந்தாங்க.